இந்த அடியினுடைய வகைகள் அல்லது வரையறையை நம்ம பார்க்கலாம். அடின்னா என்ன? ஒரு வார்த்தைகளுக்கு மேலே வரக்கூடிய ஒரு சொற்றொடர். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது வார்த்தை தான். ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளை கொண்ட ஒரு சொற்றொடருக்கு தான் நம்ம அடின்னு சொல்கிறோம். உதாரணமாக, ஒரு ஒரு சீர் கொண்டது வார்த்தை தான். 2 சீர் கொண்டது வார்த்தை 2 சீர் கொண்டது ஒரு அடி. 3 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். 4 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். 5 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். 6 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். 7 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். 8 சீர் கொண்டதாகவும் ஒரு அடி வரலாம். அப்போது ஒரு அடி என்பது 2 அடிகள் கொண்ட அடியாகவும் இருக்கலாம். 1, 2, 3 சீர்களை கொண்ட அடிகளும் இருக்கும். 4 சீர்களை கொண்ட அடிகளும் உண்டு. 5 சீர்கள் கொண்ட அடிகளும் உண்டு. 6 சீர்கள் கொண்ட அடிகள் உண்டு. 7 சீர் கொண்ட அடிகள் உண்டு. 8 சீர் கொண்ட அடிகளும் உண்டு, தமிழில் மட்டும். இப்போது 2 சீர்கள் கொண்ட, அதாவது 2 சீர்களை கொண்ட 2 சீர்களை கொண்ட ஒரு அடியாக இருக்குன்னு வச்சுங்களேன். 2 சீர்கள் கொண்ட ஒரு அடியாக இருந்தால் அதுக்கு குறள் அடி அப்படின்னு பேர். ஏன்னா குறள் அடிங்கிறது மேலேருந்து கீழே 2 அடி இருக்குது. ஆனால் 2 சீர் கொண்டதுக்கு குறள் அடி அப்படின்னு இலக்கணத்தில் சொல்கிறாங்க. 2 சீர், அது ஒரு சொற்றொடர் அமைஞ்சிருக்கும். அது நம்முடைய குறுந்தொகையில் வரக்கூடிய ஒரு பாடலில் 2 சீராக வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதே போல் 3 சீர்களை கொண்டது ஒரு அடியாக வரலாம். அது 3 சீர்களை கொண்ட ஒரு அடி. சீருனா வார்த்தைன்னு உங்களுக்கு நாளையும், அதான் 3 வார்த்தைகளை கொண்ட ஒரு அடி. அதுக்கு சிந்தடி அப்படின்னு பேர். அதுக்கு சிந்தடி அப்படின்னு பேர். இப்போ திருக்குறளில் இருக்கக்கூடிய இறுதி அடி 3 சீர்களை கொண்ட அடியாக இருக்கும். ஏன், வெண்பாவினுடைய எல்லா பாடலுமே, அது பாரத வெண்பாவாக இருக்கட்டும், நல வெண்பாவாக இருக்கட்டும், வெண்பாவுடைய எந்த பாடலாக இருந்தாலும் சரி, திருக்குறளும் ஒரு வெண்பாவினுடைய வகை தானே. அப்போ வெண்பா என்ன சொன்னால் இறுதி சீர் இறுதி அடி 3 சீர்களை கொண்டிருக்கும். அந்த இறுதி அடி 3 சீர்கள் கொண்டிருக்கு இல்லையா, அதுக்கு தான் சிந்தடி அப்படின்னு பேர். வெண்பாவினுடைய இறுதி அடி மட்டும் 3 சீர்களை கொண்ட சிந்தடியாக அமைஞ்சிருக்கும். அடுத்து 4 சீர் கொண்ட அடி, 1, 2, 3, 4 சீர் கொண்ட ஒரு அடி இருக்குது. 4 சீர் கொண்ட அடி, அதுக்கு தான் அளவடி அப்படின்னு பேர். அது இப்போ வெண்பாவிலே பார்க்கலாம். திருக்குறளே பாருங்கள், இறுதி அடிக்கு முதலடி பார்த்தீங்கன்னா 4 சீர் இருக்கும். எல்லா வெண்பாக்களையும் பார்த்தீங்கன்னா இறுதி அடிக்கு முதல் அடிகள்லாம் பார்த்தீங்கன்னா 4 சீர் இருக்கும். இறுதி அடி மட்டும் 3 சீர்கள் கொண்டிருக்கும் வெண்பாவில். அது திருக்குறளாக இருந்தால் 2 அடி இருக்கிறதுனால இறுதி அடி 2ஆம் அடியாக வந்துடும். இப்போ பகருடைய வெண்படம் இருக்குது, அது அடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் கூட இறுதி அடி 3 சீர்களை கொண்டதாக இருக்கும். மீதம் உள்ள அடிகள்லாம் 4 சீராக இருக்கும். அப்போ 4 சீர்கள் கொண்ட அடிக்கு அளவடி அப்படின்னு பேர். அதுக்கடுத்து 5 சீர் கொண்ட அடியெல்லாம் இருக்குது. அது 5 சீர் கொண்ட அடி. 5 சீர் கொண்ட அடிக்கு 5 சீர் கொண்ட அடிக்கு நெடிலடி அப்படின்னு பேர். அது நெடிலடி அப்படின்னு பேர். அதெல்லாம் ஆசிரிய விருத்தத்தில் வரும். 5 சீர் கொண்ட அடி. 5க்கு மேலே 5 சீர்களுக்கு மேலே 1, 2, 3, 4, 5, 6 அல்லது 1, 2, 3, 4, 5, 6, 7 அல்லது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அப்போ 5க்கு மேலே 6 சீர், 7 சீர், 8 சீர் கொண்ட அடிகளாக இருந்தால் அதுதான் கழிநெடிலடின்னு பேர். கழின்னா மிகுதின்னு அர்த்தம். 5 சீருக்கு மேலே வந்தாலே அது கழி தான். அதனால் கழிநெடிலடி அப்படின்னு பேர்.
அந்த கடிநடிலடி எப்படி சொல்லுவாங்க? எத்தனை சீர் இருக்கோ அத்தனை சீரை சொல்லி கடிநடிலடின்னு சொல்கிறது. இப்போ 6 சீர் கொண்ட பாடலாக இருந்தால் 6 சீர் கடிநடிலடி ஆசிரிய விருத்தம். 7 சீர் இருந்தால் 7 சீர் கடிநடிலடி ஆசிரிய விருத்தம். 8 சீர் இருந்தால் எண் சீர் கடிநடிலடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்கிறது. அப்போது 6க்கு மேலே 5க்கு மேலே இருந்தால் கடிநடிலடி. 6லிருந்து 8 வரைக்கும் 6 சீர் கொண்ட அடியாக இருந்தால் அறுசீர். அறுசீர் இந்த கடிநடிலடிங்கிறது பொதுவான ஒரு பேர். கடிநடிலடி ஆசிரிய விருத்தம். 7 சீர் இருந்தால் 7 சீர். 7 சீர் கடிநடி ஆசிரிய விருத்தம். 8 சீர் இருந்தால் எண் சீர். எண் சீர் கடிநடி ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரிய விருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறுசீருக்கு மேலே ஒரு பாடலில் வந்துச்சுன்னா அதை மடக்கி எழுதுவாங்க. 4 அடி வரைக்கும் எழுதிட்டு 5ஆம் அடி 6ஆம் அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே மடக்கி எழுதுவாங்க. இப்போ அறுசீர் அப்படின்னா மேலே 3 அடி இருக்கும், அதை மடக்கி 3 சீரில் எழுதுவாங்க. மேலே 3 சீர் இருக்கும், அதை மடக்கி 3 சீர் எழுதுவாங்க. அதுதான் அறுசீர்னு வரும். எழுசீர் அப்படின்னாலும் அதே போல் தான். மேலே 4 சீர் கொண்ட 4 சீர் எழுதியிருப்பாங்க, மடக்கி 3 சீர் எழுதியிருப்பாங்க. அதுதான் 7 சீர் கடிநடி ஆசிரிய விருத்தம். 8 சீர் இருந்தால் மேலே 4 சீர் கொண்ட அடியாக இருக்கும், மடக்கி 4 சீர் கொண்ட அடியாக இருக்கும். அப்போ ரெண்டையும் சேர்த்தோம்னா 2யும் சேர்த்தா தான் ஒரு அடி. அப்போது ஒவ்வொரு அடியிலையும் 8 சீர் இருக்கும் இல்லையா, அதான் எண் சீர் கடிநடி ஆசிரிய விருத்தம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.